அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை அவங்க அப்பா காடு மேடு எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கட்சியை உருவாக்குனார். இன்னைக்கு இது கோடிகளை கொட்டு, கார்ப்பரேட் நிறுவனங்களைப் போல கோடிகளை கொட்டுது. இந்தியா பூரா 475 மருத்துவக் கல்லூரி, 475 டாக்டர் நீங்கள் சொன்னால் மெரிட்டில் கிடைக்கும். 5 வருஷத்துக்கு ஐநாங்க 2500 மருத்துவர்கள் அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், சேலம் எல்லாம் ட்ரை ஏரியா. அங்கேருந்து வந்திருக்காங்களா சொல்லுங்கள் ஐயா அன்புமணி அவர்களே. எதுவுமே இல்லை. ஒரு கார்ப்பரேட் முதலாளியை போல் வெளிநாட்டுக்கார் 10 கார் வச்சுருக்கீங்க. புதுவை பேருந்தும் எங்க இருக்கவே கூடாது, பழைய பேருந்து எல்லாமே ஏற்றணும். ஆமாம், நீங்கள் மக்கள் வரி பணத்தில் கட்டின அந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன தான் பண்ணுறது? இடித்து தரமட்டம் பண்ணிடுங்க. மக்கள்லாம் நடந்து போய் எங்கேயோ போட்டோம். தனிப்பட்ட இந்த டிஎன்சி குடும்பத்துக்கும் அவருக்குமான ஒரு முரண்பாடு. என்ன முரண்பாடு? இந்த தேர்தல் வரைக்கும் சுமூகமாக போயிருக்கு. ஏன்னா பாட்டாளி மக்கள் வச்சு அலுவலகமே அவங்க தான் கட்டி கொடுத்துருக்காங்க. யார்? இந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸு. இப்போ இந்த டிஎன்சி குடும்பம் ஒரு புகழ் வாய்ந்த குடும்பம். 50,000 ஓட்டு நீங்கள் அன்புமணி ராமதாஸுக்கே வாங்கி கொடுத்துருக்காங்க. பேருந்து நிலையம் 10 ஆண்டு காலமாக பணி நடக்குது. 10 ஆண்டு காலமாக நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த குற்றச்சாட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தெரியாதா? அப்போ நீங்கள் ஒரு கார்ப்பரேட் முதலாளி என்பதை தவிர உங்களுக்கு பொதுமக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை. புதிய பேருந்து நிலையம் எல்லா பஸ்ஸும் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரே பஸ் அங்கேயும் இங்கேயும் போகுமா? போகாது. அதைத்தான் சொல்கிறாரு. அப்போ இந்த பேருந்து நிலையத்திற்கு அடிமையாரு, பணம் கொடு, என் பொண்டாடி ஜெயிக்க வை, ஓட்டு 2000 கொடு. இதுதான் அரசியல். அன்புமணியினுடைய அரசியல் வரலாறு நீங்கள் கூடி சீக்கிரம் முடிஞ்சு போகும். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆட்சி மாறினதுக்கப்புறம் இங்கே பலவிதமான கோரிக்கைகள், பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இங்கே இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறது தருமபுரி புதிய பேருந்து நிலையம். அதில் ஒரு ஊழல் முறைகேடு நடந்திருக்கு. அதை பற்றி முதல்வர் அவர்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. முக்கியமாக அன்புமணி அவர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டை யார் மேலே வைக்கிறாரு? ஏன் இந்த புதிய பேருந்து நிலையம் தருமபுரியில் வர்றதுக்கு இவ்வளவு இடையூறு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இல்லை, இப்போது அன்புமணி அந்த தொகுதியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ அவருடைய மனைவி அங்கு சட்டமன்ற உறுப்பினர். புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு முதலமைச்சரால் அது திறந்து வைக்கப்பட்டது. அப்பொழுது இந்த எதிர்ப்பு அன்புமணி பதிவு செய்யவில்லை. அதே போல் இந்த பேருந்து 2014-15 வாக்கில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டசபையில் இது ஒரு கேள்வி நேரத்தின் போது புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அவசிய தேவை, இதை ஜெயலலிதாவே ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதன் பிறகு இந்த பேருந்து நிலையத்திற்காக 19/3/2015 தருமபுரி எல்லை விரிவாக்கம் செய்த பிறகு புதிய பேருந்து நிலையம் அமைக்கலாம் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அதே போல் தீர்மானம் எண் 65 17/4/2015 புதிய பேருந்து நிலையம் அமைக்க நகர எல்லைக்குள்ளோ அல்லது நகர எல்லையை ஒட்டியோ 10 ஏக்கர் இடம் தேவை, பொதுமக்களிடம் தானமாக கேட்டு 27/6/2015 விளம்பரம் செய்யப்பட்டது. அப்போ அன்புமணி எந்த கருத்தும் சொல்லலை, அதை பற்றி எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதனை புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்திற்கு திருவாளர் டிஎன்சி மணிவண்ணன், டிசி இளங்கோவன், தீபக், மீனா இளங்கோவன், மாதேஸ்வரன் 10 ஏக்கர் நிலம் சன்மானம் தருவதாக சம்மத கடிதம் 15/7/2015 மற்றும் 24/7/2015 வழங்கப்பட்டது. இந்த குடும்பம் பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி மாவட்ட அலுவலகம் கோடி ரூபாயில் கட்டி கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அன்புமணி எதிர்ப்பை பதிவு செய்யலை. அதற்கு பிறகு இந்த புதிய பேருந்து நிலையத்திற்காக தனியாருக்கு பாதிக்கப்பட்ட நிலம் தருமபுரி சோகத்தூர் ஊராட்சி அமைந்துள்ளதால் சோகத்தூர் ஊராட்சி சார்பில் தருமபுரி நகராட்சி புதிய பேருந்து நிலையம் அமைக்க தடை ஏதும் இல்லைன்னு இப்போ 2015-11/5 தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற பொழுது பாமக நகர்மன்ற உறுப்பினர்களும் தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காங்க. அப்போ அன்புமணி எங்கே போனாருன்னு தெரியல. அல்ல, அப்பயும் அதே 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஆமாம். அப்போது அதை தொடர்ந்து 2018 26/9
தருமபுரி நகராட்சி ஆணையாளர் பெயரில் தானப்பத்திரம் ஆவண எண் 2549/2018 பதிவு செய்து நிலம் ஒப்படைக்கப்பட்டது. இப்போ இவ்வளவு வேலை நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த குடும்பம் ஒரு வன்னியர் சமூக குடும்பம். அவங்க தாத்தா ஒன்றுபட்ட சேலம் மாவட்டத்திலிருந்து தருமபுரியை பிரிப்பதற்காக கடும் போராட்டம் நடத்திய வடிவேல் கவுண்டருடைய குடும்பம். இப்போ வடிவேல் கவுண்டர் தான் காமராஜர்கிட்ட 1964 போராடி இந்த தருமபுரி மாவட்டத்தையே தனியாக பிரிக்கிறார். பிரித்ததுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் அந்த தருமபுரி மாவட்ட மக்கள் இந்த குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த 10 ஏக்கரா நிலம். இந்த 10 ஏக்கரா நிலத்தினுடைய மதிப்பு 150 கோடி ரூபாய். அதே போல் 40 கோடி ரூபாய் பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இதில் இவங்களுக்கு என்ன லாபம்னா, நீங்கள் கடை வாடகை வாங்கிக்கலாம், ஹோட்டலுக்கு வாடகை விட்டுக்கலாம், பார்க்கிங்கு வசூல் பண்ணிக்கலாம், டாய்லெட்டு, அட்வர்டைஸ்மெண்ட், வருஷம் 2 கோடி ரூபாய் வரும். 1 கோடி ரூபாய் செலவு பண்ணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிலத்தை கொடுத்து இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆமாம். அப்போ அதே போல் ஒரு நாளைக்கு 700 பஸ்ஸு வந்து போகுது, 50 ரூபா அரசே வசூல் பண்ணிக்கலான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டிஎன்சி சின்னச்சாமி இவர்கள் வாரிசு சுற்றி ஆளுக்கு 2 ஏக்கரா 3 ஏக்கரா நிலம் இருக்குது. இப்போ இந்த குடும்பம் என்ன சொல்லுது, 100 ஏக்கரா இருக்குன்னு அன்புமணி சொல்கிறாரு. அந்த 100 ஏக்கரா அவருக்கே எழுதி கொடுத்துட்றாங்க. 100 ஏக்கரா நீ காமிங்க, அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி இல்லை அவங்க 2 பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டுவாங்கய்யா, நான் 100 ஏக்கரை உங்களுக்கு எழுதி வச்சிட்றேன். இவ்வளவு சொன்ன பிறகும் அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, உயர்மட்ட விசாரணை தேவை. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க அன்புமணி? உங்களுக்கு டொனேஷன் தேர்தலுக்கு பணம் கொடுத்துருந்தா உயர்மட்ட விசாரணை தேவையில்லை. உள் மாவட்ட பேருந்துகளை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க வேண்டாம். இதெல்லாம் முதலில் சொல்லியிருக்கணும். முதலமைச்சர் வந்து திறந்து வச்சார். சட்டசபை கமிட்டி வேல்முருகன் வந்து ஆய்வு செஞ்சார். ஜிகே மணி பெண்ணாட எம்எல்ஏ கொடியசைத்தார். எம்பி அதில் ஆரம்பித்து வைச்சார். அந்த தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதை அங்கீகரித்தார். இவ்வளோ வேலை நடந்திருக்கு. அப்போல்லாம் எங்கே போனீங்க அன்புமணி? அது வரைக்கும் வாயே திறக்கலை. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இல்லை, இப்போ தனி மனித காழ்ப்புணர்ச்சி தான். அதே தான். நீங்கள் ஏற்காடு மழை பூரா அவங்களுக்கு சொந்தமாகி போச்சு. எப்படி சம்பாதிச்சிங்க? இவர்கிட்ட பிஏவாக இருந்த தமிழரசன் அவர் ஒரு 500 ஏக்கரை வாங்கி வச்சுருந்தார். இவங்க போய் ஏற்காடு மலையை விலைக்கு வாங்கும்போது ஏற்ற மாதிரி மழை யாருதுன்னு கேட்க, அது ஒரு டாக்டர் தமிழரசன் வாங்கியிருக்காரு. நம்மகிட்ட தமிழரசனா, அவனை தூக்கிட்டு வாங்கடா, அப்போ எழுதி வாங்கிட்டார். இதுதான் அன்புமணியுடைய கதை. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க டொனேஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னீங்க. ஆமாம், தேர்தல் நிதி கொடுக்கல. அதுதான் வேறு. இந்த பிவிகே கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தேர்தல் நிதி கொடுக்கல அப்படிங்கிறீங்களா? ஆமாம், இவங்க கேட்டாங்க, கொடுக்கல. அதுக்கு அதுதான். ஓகே. நீங்கள் நகராட்சி ஆணையாளர் சென்னை 35/30/2018 அதாவது 24/1/2020 புதிய பேருந்து நிலையம் அமைக்க நிர்வாக அனுமதி வழங்கியதை தொடர்ந்து ஒப்பந்த புள்ளிக்க கான்ட்ராக்டு கொடுக்கணும்னு விளம்பரம் கொடுக்குறாங்க. இதில் தினசரி நாளிதழில் ஒப்பந்த புள்ளியை தகுதி வாய்ந்த நிறுவனங்களிடமிருந்து 9/4/2020 வகை விளம்பரம் செய்யப்பட்டது. அது சம்பந்தமாக 4 நிறுவனங்கள் டெண்டரில் பங்கேற்று பிவிகே கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு புதிய பேருந்து பணிகள் முடிவிட்டு தருமபுரி நகராட்சிக்கு ஆண்டுக்கு 55,40,000 ரூபா செலுத்தப்படுவதாக நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. புதிய பேருந்து நிலை கட்டுமான பணிகள் மேற்கொள்ள இறுதி செய்யப்பட்ட பிவிகே கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துக்கு தருமபுரி நகராட்சி மூலம் பணி நியமன கடிதம் லெட்டர் ஆஃப் அவார்டு வழங்கப்பட்ட தேதி 23/9/2024. அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா அன்புமணி? டெண்டரில் இறுதி செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு தருமபுரி நகராட்சிக்கும் கன்சர்ன் அக்ரிமெண்ட்டு 23/10/2024 அன்று போடப்பட்டது. அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. முதலமைச்சர் 3/11/2025 முதலமைச்சர் நேராக வந்து பணியை பார்க்குறாரு. அன்னைக்கு இவங்களுடைய ஆயிரக்கணக்கான தொண்டனை கூட்டிகிட்டு போய் நிறுத்தியிருக்கலாமா? இப்படி எல்லா விஷயங்களும் நடந்து முடிந்த பிறகு அவருக்கு வந்து இப்போ இந்த டிஎன்சி குடும்பம் ஒரு புகழ் வாய்ந்த குடும்பம். 50,000 ஓட்டு நீங்கள் அன்புமணி ராமதாஸுக்கே வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போது உங்களுக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தான் காரணம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. நீங்கள்
பேருந்து நிலையம் 10 ஆண்டு காலமாக பணி நடக்குது. 10 ஆண்டு காலமாக நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த குற்றச்சாட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தெரியாதா? அப்போ நீங்கள் ஒரு கார்ப்பரேட் முதலாளி என்பதை தவிர உங்களுக்கு பொதுமக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை. நீங்கள் இப்போ 22/5/2026 தான் இந்த அறிக்கை கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? 15லேருந்து 25 16 வருஷம், 15 25 11 வருஷம், 11 வருடம் இந்த புதிய பேருந்து நடைமுறை வருவதற்கு தேவைப்பட்ட காலம். இந்த 11 வருஷம் நீங்கள் அதை எந்த எதிர்ப்பும் ஏதாவது பதிவு செய்த பதிவு லெட்டர் இருக்கா? நீங்கள் சிஎம்மாக பார்த்துருக்கலாம், நீங்கள் எம்பி, துணை முதலமைச்சர் பார்த்துருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரை பார்த்துருக்கலாம். அது போக பிஜேபி கூட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறாங்க, எதை வேணால் பார்த்துருக்கலாமே. அப்போ உங்களுக்கு இந்த பேருந்து ஹைவேல இருக்குது. எங்கே இருக்குது? அதாவது பெண்ணகரம் சாலை. மதுரை பெங்களூர் திருச்சி போகிற பஸ்ஸு அந்த அங்கே வந்துட்டு போகுது. அது 2 ஹைவே இருக்குது. ஒன்று NH 44, புது NH 844, 2 NH இருக்குது. எல்லா பஸ்ஸும் பழைய பேருந்துக்கு போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் ஆகும். புதிய பேருந்து 2 பாலத்துக்கு நடுவில் இருக்குது. இது 2 கிலோமீட்டரில் இருக்குது. எங்கே? ஹைவேல இருந்து. அப்போ இது சௌகரியமாக நீங்கள் இவ்வளவு அதிகாரிகள், முதலமைச்சர், ரிவ்யூ கமிட்டி அத்தனை பேரும் பார்த்து கட்டி இடம். அப்போ இதில் தவறு நடந்தால் அப்போ அத்தனை அதிகாரி ஊழலாம்? முதலமைச்சர் விசாரிக்கலாமா? இல்லை துணை முதலமைச்சர் விசாரிக்கலாமா? டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் விசாரிக்கலாமா? உயர்மட்ட கமிட்டி போடலாம், ரைட்டு. யார் விசாரிக்கலாம்? உங்கள் கவுன்சிலர்களே இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்களே, அவர்களை விசாரிக்கலாமா? அன்புமணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் NLCயில் 3 ஷிஃப்ட்டு 9000 தொழிலாளி வேலை பார்க்குறான். இதில் எத்தனை வன்னியர்களுக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்தீங்க? எத்தனை உங்கள் சமூகத்தை சார்ந்த எத்தனை பேருக்கு நீங்கள் நிலத்துக்கான இழப்பீடு வாங்கி கொடுத்தீங்க? நீங்களும் உங்கள் அப்பாவும்? ஒன்றுமே இல்லை. பாமகவினுடைய அமைச்சர், நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் NT சண்முகம் இருந்தார். அவர் இருந்த காலத்திலேயாவது ஒரு 9000 வன்னியர்கள் அங்கே அதாவது வாழ்வையில் உயர்த்தியிருப்பான். எல்லாம் இந்திக்காரன் தான் வேலை பார்க்குறான். உங்களுடைய வசதிகளை வாய்ப்புகளை உயர்த்தினீங்களே தவிர, அப்பா நீங்கள் மருத்துவ மந்திரியாக இருந்த பொழுது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு சீட்டு மினிஸ்டர் கோட்டா. இந்தியா பூரா 475 மருத்துவக் கல்லூரி இருக்குது. 475 டாக்டர் நீங்கள் சொன்னால் மெரிட்டில் கிடைக்கும். 5 வருஷத்துக்கு 2500 மருத்துவர்கள் அந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், சேலம் எல்லாம் ட்ரை ஏரியா. அங்கேருந்து வந்திருக்காங்களா? சொல்லுங்கள் ஐயா அன்புமணி அவர்களே. எதுவுமே இல்லை. ஒரு கார்ப்பரேட் முதலாளியை போல் வெளிநாட்டுக்கார் 10 கார் வச்சுருக்கீங்க. இதான் மக்கள் தொண்டை. உங்கள் அப்பா பொட்டி தூக்கிட்டு திருவள்ளூர் பஸ்ஸில் ஏறி ஊராக போகும்போது நான் அவர் கூட பொட்டி தூக்கிட்டு போனாள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளராக, கோவை மாவட்ட செயலாளர். இன்றைக்கி அது 3 மாவட்டம் ஆகி போச்சு. கோவை, புறநகர், திருப்பூர், இப்படி 3-4 மாவட்டம் ஆகி போச்சு. நானும் பொட்டி தூக்கிட்டு தெரிஞ்சவன் தான். அப்போது அந்த உழைப்பு உங்களுக்கு அறுவடை ஆகிப்போச்சு. ஏற்காடு மலை பூரா வாங்கிட்டீங்க, கூர்க்கு மலை பூரா வாங்கிட்டீங்க. இது ஒரு இந்த குடும்பம் தானமாக கொடுத்த இடம். இந்த இடத்துல நீங்கள் 150 கோடிக்கு விற்றுருந்து சைட்டு போட்டு விற்றுருந்தா நீங்கள் குடும்பத்துக்கு ஆளுக்கு 10 கோடி ரூபா சேர்ந்துருக்கு. அவங்க சொல்கிறது படி சுற்றி இருக்கிற இடங்களோட தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோடது. அவங்க அதோட விலையை ஏற்றிருக்காங்க. அதாவது இந்த டிஎன்சி குரூப், டிஎன்சி குரூப்பு தான் இந்த இடத்த கொடுக்குறாங்க. ஒரு 10 ஏக்கர் தானமாக கொடுத்துட்டு மற்ற இடத்தெல்லாம் விலையை ஏற்றுங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் 100 ஏக்கரை சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றாங்கிறாங்க. 100 ஏக்கராவை பட்டா சிட்டா அடங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கே எழுதி கொடுத்துறையா? இல்லை, அப்படி இல்லாமல் எப்படி அவங்க இவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க? இவ்வளோ தூரம் உயர்மட்ட குழு வேணும்னு சொல்லிட்டு அவங்க கலெக்டர் வரைக்கும் போய் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருப்பாங்க? அந்த 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 ஆதாரம் இல்லாமல் ஆதாரத்தை கொடுங்க, நாங்கள் எழுதி கொடுத்தோன்னு சொல்கிறேங்க. இதுக்கு மேலே ஒரே வார்த்தை. நீங்கள் எங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, கலெக்டர் சொல்கிறீங்க, டிஆர்ஓ எல்லாரையும் உயர்மட்ட குழு சிபிஐயாக வர சொல்லுங்கள், அந்த இடத்த உங்களுக்கு எழுதி கொடுத்துறோம், காமிங்க. இப்போ அவங்களோட அன்புமணி அவர்களுடைய அந்த கோரிக்கை தான் என்ன சார்? புதுவை பேருந்தும் எங்கே இருக்கக்கூடாது, பழைய பேருந்து எல்லாமே ஏற்றணும். ஆமாம், தனிப்பட்ட இந்த டிஎன்சி குடும்பத்துக்கும் அவருக்குமான ஒரு முரண்பாடு. என்ன முரண்பாடு? இந்த தேர்தல் வரைக்கும் சுமூகமாக போயிருக்கு. ஆமாம், ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகமே அவங்க தான் கட்டி கொடுத்துருக்காங்க. யார்? இந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸு. வடிவேல் கவுண்டர் குடும்பம், சின்னசாமி கவுண்டரு,
தருமபுரி முன்னாள் பெரியார் தொண்டர் செந்தில்குமாருடைய குடும்பம் 50,000 ஓட்டு அப்படியே உங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க குடும்பம் அது. இல்லை அப்படி இருக்கிறவங்கள பகச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேவை என்னவா ஏன் நீ பணம் கொடுக்கல? அடிமையாரு, என் பொண்டாடி ஜெயிக்க வை, ஓட்டுக்கு 2,000 கொடு. இதுதான் அரசியல். அன்புமணியினுடைய அரசியல் வரலாறு நீங்கள் கூடி சீக்கிரம் முடிஞ்சு போகும். ஏன் பாஜகவை பாஜகவோட வந்து காப்பாற்றி கொள்வதற்கு உங்களுக்கு 20 லட்சம் வன்னியர்கள் தேவை, அவ்வளோதான். வேறு அதை தாண்டி எதுவுமே இல்லை. இது எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? இப்போ உங்களுடைய ஆளு பூரா விஜய்க்கு போயிட்டான், ஓட்டு போட போயிட்டான். இப்போ தனிச்சு நின்னீங்கன்னா 2 லட்சம் கூட கூட இருக்க மாட்டோம். ஏன் நீங்கள் 25 பேர் தியாகிகள் துப்பாக்கி சூடுபடி செத்து போயிருக்கான். 25 பேருடைய குடும்பத்துடைய முகவரி தெரியுமா? நான் அன்புமணி பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு முகவரி தெரியுமா? 25 பேர் குடும்பத்துடைய முகவரி. அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் அதிகாரியாக வந்திருக்காங்க சொல்லுங்கள். யாருக்கா போராடுறீங்க? ஊரை ஏமாத்துறக்கா? 25 பேர் துப்பாக்கி குண்டை வாங்கி செத்து போன தியாகிகளுக்கு திமுக மணிமண்டபம் கட்டுது. நீங்கள் ஏன் கட்டலை? உங்கள் குடும்பம் வாழ்றக்கா? சரஸ்வதி அம்மாள் சட்டக்கல்லூரி அங்கே தியாகியே இல்லையா? அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை அவங்க அப்பா காடு மேடு எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கட்சியை உருவாக்குனார். இன்னைக்கு இது கோடிகளை கொட்டுது. கார்ப்பரேட்டு நிறுவனங்களைப் போல கோடிகளை கொட்டுது. இந்த கோடிகளை யார் கொடுக்கலையோ அவங்க போய் பாஞ்சிடுவார், அவர்கள் மீது பாய்வார். அப்படித்தான் இவர்கள் மீது அவருடைய கோபம் வந்த பிறகு அவர் என்ன நினைக்கிறாரு? பஸ் ஸ்டாண்டை மாற்று, உயர்மட்ட விசாரணை. இப்போ இது வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு எடுக்கல. இது அடுத்த கட்டமாக முதல்வர் விஜய் அவர்கள் இதுக்கு வந்து இதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்படி அதுக்கும் அவங்க எதுவும் முடிவு எடுக்கல அப்படின்னா மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அப்போ அவர் போராட்டம் இல்லை, அவருடைய போராட்டத்தை அறிவிக்கும் போது என்ன நடக்கும்னா மக்கள் போராடுவார்கள். மக்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு வேணுமே வேண்டாம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்போ மக்கள் இவர் போராடுகிற பொழுது இவருடைய போராட்டம் என்எல்சி எங்களுக்கு தெரியும். அங்கே யாரும் இவர் பின்னாடி போராடவே வரல. இப்போ மக்கள் நலன் இல்லாத ஒரு போராட்டம் தான் இருக்குமா அது? ஆமாம். அதாவது என்எல்சியில் அவர் போராடுறதுக்கு ஆள் எங்கேருந்து கூப்பிட்டு வர்றாரு? தர்மபுரி, கிருஷ்ணகிரி இருந்து கடலூர்லேருந்து கூப்பிட்டு வர்றாரு. இதுதான் அவருடைய போராட்டம். ஆக அன்புமணியுடைய போராட்டத்துக்கு எதிராக மக்கள் அணிதிரளுகிற பொழுதுதான் இது போன்ற நபர்களுடைய முகத்திரை கிழித்து எரியப்படும். விரைவில் அது நடக்கும். இது இல்லாமல் இன்னும் மற்ற நகரங்களில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய நிலத்தை ஆக்கிரமிக்கிறாங்க, தானமாக கொடுக்குறாங்க, அதன் மூலிமா சுற்றி இருக்க நிலத்தை இது பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டும் சரிதானா அன்புமணி வைக்கிறது? இல்லைங்க, அதாவது அந்த குற்றச்சாட்டு முழுக்க அமைச்சர் நேருவே அந்த மாவட்ட செயலாளர் அதுக்கு மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் 2 பேர் சம்மந்தப்பட்டிருப்போம். ஏன் அவர் 500 ஏக்கரை வாங்கி போட்டிருப்பான். கள்ளக்குறிச்சியில் அப்படி தான் நடந்தது, கும்பகோணத்தில் அப்படி தான். நான் தான் செய்தி பெருசாக்கி விட்டேன். மக்கள்லாம் உஷாராயிட்டாங்க. மக்கள்கிட்ட இந்த செய்தி போக வேண்டும் என்பதுதான் நம்ம நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை. இந்த பேருந்து வேணுமா வேண்டாமான மக்களுடைய முடிவு கூட்டம். முதல்வர் அவர்களுடைய முடிவு என்ன? முதல்வரே வேண்டாங்க, இதில் முதல்வரே தலையிட வேண்டாம். மக்கள் தாங்க முதல்வர். இந்த பேருந்து, புதிய பேருந்து வேணுமா வேண்டாமா மக்கள் முடிவு பண்ணிட்டேன். அன்புமணி போராடுனா மக்கள் எதிர்த்து போராடுவான். இதுக்கு ஒரு முடிவு முதலமைச்சர், அதுக்கு பிறகு தலையிடட்டும். ஓகே சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கேள்விகளுக்கு மிக தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.